எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது எல்லா வளங்களையும் நலங்களையும் அருளக்கூடிய அற்புத திருநாளாக கருதப்படக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வர தை அமாவாசை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் முன்னோர்களுக்காக வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா. அப்படி முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட காய் வகைகளை நம்ம உணவில் சேர்க்கணும், எந்த காய்களை நம்ம கட்டாயம் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமாவாசை. அப்படி அந்த அமாவாசை நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பித்திருதோஷமும் விலகும். அதே சமயத்தில் இது நாள் வரைக்குமே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கைகூடுவதற்குண்டான வாய்ப்பமையும். வாழ்க்கையில் அமைதி வேணும், செல்வம், நிம்மதி, இது அனைத்துமே கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசை வழிபாடை விட ஒரு சிறந்த நாள் இருக்கவே முடியாது. அப்படி நமக்கு இந்த விதத்தில் தை அமாவாசை அப்படிங்கிறது பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த புதன்கிழமை நாளன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்திருக்கு. அதனால இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம வழிபாடு மேற்கொண்டோம், காலை நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்து மாலை நேரத்தில் வீடுகளில் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலுமே இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள். ஏன்னா தன்னுடைய பக்தனுடைய பக்தி எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் அபிராமி அன்னை அமாவாசையை பௌர்ணமி நிலவாவே மாற்றி காட்டுவாங்க. அப்படி இந்த அதி உன்னதமான நாளன்னைக்கு நம்ம அனைத்து வேண்டுதல்களையும் முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பிடுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மாதங்களையும் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுமே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது. எல்லா அமாவாசைகளுக்குமே நீங்கள் முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட இந்த 3 முக்கிய அமாவாசை நாட்களில் கட்டாயம் திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் வீடுகளில் படையலிட்டு வழிபடுவது அப்படிங்கிறதையும் கட்டாயம் செய்துக்கோங்க. இப்படி நம்ம படையலிட்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவுகளில் ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அமாவாசை நாளன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது, சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் காய்கறிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அமாவாசை காய்கறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் முக்கியமாக இடம்பெற வேண்டியது வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய். எத்தனையோ காய் வகைகள் இருக்கும் பொழுது ஏன் இந்த குறிப்பிட்ட 4 காய்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதையும் ஒரு அடிப்படையாக அமைது. இந்த காய்கறிகள் எதுக்கு சமமானவை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் சொல்லக்கூடிய கதையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த நாளில் ஏன் இந்த குறிப்பிட்ட 4 காய்களை படைக்கணுங்கிறதுக்குண்டான காரணம் புரியும். ஒரு தடவை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திப்பார். அப்போ அவருடைய வீட்டில் ஸ்ராத்தம் செய்யக்கூடிய காரணத்தால் தங்களுடைய வீட்டுக்கு உணவருந்த வரணும் அப்படிங்கிற அழைப்பையும் விடுப்பார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே ரொம்பவுமே கோவக்கார முனிவர்கள். வசிஷ்டனுடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகள் கொண்டு உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதை கேட்ட வசிஷ்டர் ரொம்பவுமே திகைத்து போயிடுவார். 1008 காய்கறிகளா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக யோசிப்பார். அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வரும். உடனே அருகில் இருக்கக்கூடிய வசிஷ்டனுடைய மனைவி தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரனுடைய வார்த்தைகளை ஏற்று நீங்க சொன்ன மாதிரியே 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுவேன் சுவாமி அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பணிவோடு பதில் தருவாங்க. சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளும் வந்துடும். ரிஷிகள்ல பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரருக்கு உணவு சாப்பிடவும் வந்துருவாரு. வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்குவாங்க அருந்ததி. முதல்ல 8 வாழைக்காய்களை வைப்பாங்க, பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், இந்த காய்கள் அனைத்தையுமே பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறமா 1008 காய்கறிகளை பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அடக்கத்தோடு செல்வாங்க. அருந்ததி செஞ்ச இந்த செயலை பார்த்ததுமே விஸ்வாமித்திரருக்கு ரொம்பவுமே ஆத்திரமா கோவம் வரும். என்ன இது, நான் 1008 காய்கறிகளை தானே சமைக்க சொன்னேன், ஆனால் நீ 4 காய்கறிகளை சமைச்சிட்டு 1008 காய்கறிகளை பரிமாறியாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை நீ அவமானப்படுத்த தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்படுவார். அதுக்கு ரொம்பவுமே அமைதியாக பதில் தரக்கூடிய அருந்ததி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை விளக்குவாங்க. அதாவது பாகற்காய் அப்படிங்கிறது 100 காய்களுக்கு சமமானதும், பிரண்டை அப்படிங்கிறது 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமானது. இவை 1000 காய்களுடைய மொத்தம் வந்துடுது இல்லைங்களா. அப்போ 8 வாழைக்காய்களை வைக்கும் பொழுது மொத்தமாக 1008 காய்கறிகள் வந்து உங்களுக்காக நான் சமைச்சு பரிமாறிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை கேட்டு ரொம்பவுமே சாந்தமடையக்கூடிய விஸ்வாமித்திரர் அருந்ததியினுடைய புத்தி கூர்மையை பார்த்து
சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தை கண்டு ரொம்பவுமே வியந்து போயிட்டு அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து கிளம்பிடுவார். சாஸ்திரங்களையே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் உயர்வான இந்த 4 காய்கறிகளை இந்த குறிப்பிட்ட அமாவாசை நாட்களில் முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறதால நீங்கள் எந்த காய்கறிகளை சமைத்து வைத்தாலும் கட்டாயமாக இந்த 4 விதமான காய்கறிகள் உங்களுடைய படையலில் இடம்பெற செய்வது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அமாவாசை படையல் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய படையல் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிங்க. குறிப்பிட்டு 4 காய்கறிகள் இடம்பெற செய்யுங்க. இதை தவிர்த்து முன்னோர்களுக்கு பிடித்தமானவை எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அதையும் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த உணவு வகைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு இலைக்கு மேலே வைத்து அதை நம்ம காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். காகத்திற்கு வைக்கும் பொழுது கருப்பு இயல் கொஞ்சம் சேர்த்து கருப்பு திராட்சையும் சேர்த்து நீங்கள் வைக்கும் பொழுது கட்டாயமாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான பித்ருதோஷங்களும் எல்லா விதமான சாபங்களும் விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த குறிப்பிட்ட காய்கறிகள் இடம்பெறணும், அதுவும் நம்ம வைக்கக்கூடிய படையல்ல இந்த 4 காய்கள் இடம்பெற்றாலே எப்படி 1008 காய்களை படைத்ததற்குண்டான புண்ணிய பலன்களை பெற முடியுங்கிறதுக்குண்டான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தொடர்ந்து நம்ம படையல்ல இடம்பெறக்கூடாத ஒரு சில காய் வகைகளும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது முழு பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும். அதுவும் நம்ம முன்னோர்களுக்காக படையலிட்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதில் இந்த மாதிரியான காய் வகைகளோ இல்லை ஒரு சில பொருட்களோ இடம்பெறாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும். அப்படி நமக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த காய்கறிகள் இடம்பெறக்கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை வகைகளில் வெந்தய கீரை கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது. இந்த குறிப்பிட்ட 3 காய்கறிகள் கட்டாயமாக நமக்கு இடம்பெறவே கூடாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு துண்டு வெள்ளத்தையாவது வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ வெல்லம் சேர்த்து நீங்கள் பாயாசம் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. ஒருவேளை நீங்கள் பால் பாயாசம் செய்திருக்கிறீங்க, அதில் சர்க்கரை பயன்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா ஒரு துண்டு வெள்ளத்தை வந்து நீங்கள் இலையில் ஒரு இடத்துல வைத்தாலே போதும். கண்டிப்பாக அதனால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெறும். இப்போ பொதுவாகவே நம்ம வெல்லம் சேர்த்த உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தனித்துவமான சிறப்புக்கு. ஏன்னா வெல்லம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள். அப்படி அந்த வெல்லத்தை நம்ம முன்னோர் படையல்ல வைக்கும் பொழுது முன்னோர்கள் மனமகிழ்ந்து நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் வாரி வாரி வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்கு. அதனால கட்டாயமா வெல்லம் இடம்பெற செய்யுங்க. இதெல்லாம் வைக்கும் பொழுது ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீர்ல கொஞ்சம் துளசி இலைகளை வைத்து முன்னோர்களுக்கு படையலிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லா விஷயங்களுமே சரிவர செய்திருவோம். ஆனால் இந்த டம்ளர் நீர் அப்படிங்கிறத ஒரு சில நேரத்தில் மறந்துடுவோம். அப்படி இல்லாமல் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வீட்டில் பஞ்ச பாத்திரத்தில் நீர் வைத்து வணங்குவோமோ அதே மாதிரி தான் முன்னோர் வழிபாட்டின் பொழுது கட்டாயம் நம்ம டம்ளரில் தண்ணி வைத்து அதில் ஒரு 2 துளசி இலைகளை வைத்து சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும். முன்னோர்களுடைய திருவுருவ படத்திற்கு நம்ம படையல் போடும் பொழுது முன்னோர் படத்தை வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்படி அந்த முன்னோர் படத்திற்கு நீங்கள் வைக்கக்கூடிய பூ எல்லாமே வச்சா கூட கட்டாயமாக துளசி இலைகள் இடம்பெற செய்யணும். இதை தொடர்ந்து நம்ம காகத்திற்கு படையலிட்டு வழிபாடு செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கருப்பியல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், கருப்பு திராட்சை சேர்த்துக்கணும். அது கூட நீங்கள் அந்த கட்டி வெல்லம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் சேர்த்து பிசைந்து காகத்திற்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்க்கப்பட்ட பாயசம்னா அதை நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஆனால் வெல்லம் சேர்க்காம பால் பாயசம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சேர்த்தாக்க அந்த வெல்லம் வைத்ததற்குண்டான பலன் கிடைக்காது. அப்படிங்கிறதால நீங்கள் படையலிட்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த கட்டி வெல்லத்தை நீங்கள் கட்டாயமாக காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இலைக்கு மேலே எப்படி உணவை வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டில் வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றி வைப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயம் உறுதிப்படுத்திக்கோங்க. பல கோடி புண்ணியங்களை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய அற்புத திருநாளாம் இந்த தை அமாவாசை நாளன்னைக்கு நம்ம எந்த குறித்த செயல்கள் அனைத்துமே செய்யணும். அதுவும் படையலிட்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இடம்பெற செய்ய வேண்டிய முக்கியமான காய்கறிகள் என்ன, இடம்பெறக்கூடாத ஒரு சில காய்கறிகள் என்ன, அதே சமயத்தில் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.